ஹாய் ஆல், இன்றைக்கி வந்து நீங்கள் டே இன் மை லைஃப் வீடியோ தான் பார்க்க போகிறீங்க. ஒரு ரியலிஸ்டிக்கான சண்டே எப்படி இருக்கும்னு நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாமா? ஐ திங்க் எல்லார் வீட்லேயும் இந்த இண்டக்ஷன் வந்து தூசி தட்டி எடுத்திருப்பீங்க கேஸ் ப்ராப்ளம்னால. இந்த இண்டக்ஷன் பார்த்திங்கன்னா என் ஹஸ்பண்ட் பேச்சுலராக இருந்தப்போ யூஸ் பண்ணது, அதான் இந்த கண்டிஷனில் இருக்குது. ஐ திங்க் ஒரு 8 years பேக் யூஸ் பண்ணதான், ஏன்னா இன்னும் நல்லா ஒர்க் ஆகுது. ஸோ அதை திரும்ப யூஸ் பண்ணலாமேன்ட்டு தூசி தட்டி எடுத்து வச்சாச்சு. ஸோ இதில் அந்த பால் காய்ச்சறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இதில் தான் பண்ணுறது. இன்றைக்கி மார்னிங் வந்து மூங் தால் இட்லி தான். ஸோ அதுக்கு நைட்டே ஊற வச்சாச்சு. ஒரு 8 hours கிட்ட அதை சோக் பண்ணி வச்சுருக்கணும். இந்த சைட் பார்த்திங்கன்னா கம்பு தோசைக்கு ஊற வச்சுருக்கேன். நைட்டே ஊற வச்சிடணும் இதுக்குமே. ஸோ ஒரு 8 hours ஊற வச்சோன்னா நம்ம மிக்சிலே அரைச்சிடலாம், கம்மி குவான்டிட்டி தான். ஃபார்மோஸ்ட் வேலை வந்து பால் போட்டு வச்சிடணும். பாப்பா எந்திக்கிறதுக்கு முன்னாடியே போட்டு வச்சா தான் நம்ம தப்பிச்சோம். ஏன்னா எந்திரிச்சதும் பால் கழுவாங்க, நம்மளால் கண்டிப்பாக வந்து அந்த டேண்ட்ரமை ஹேண்டில் பண்ண முடியாது. காலையிலே ஹேண்டில் பண்ணால் நமக்கு ரொம்ப டென்ஷன் ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு பால் போட்டு வச்சுட்டு தான் அவங்கள எப்போயுமே எழுப்பு. ரொம்ப எஸ்தட்டிக்கான கிச்சன் எதிர்பார்க்குறீங்கன்னா அப்படிலாம் இருக்காது. ஒரு சாதாரண மிடில் கிளாஸ் இந்தியன் ஹவுஸ் ஹோல்டில் எப்படி இருக்குமோ அப்படி தான் இருக்கும் என் கிச்சன். பட் ஐம் ஸ்லோலி ட்ரைங் டு கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றணும்னு நினச்சிட்ருக்கேன், இந்த ஐடியா பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா இங்கே பார்த்தீங்கன்னா இன்னொன்று எனக்கு ஏன் பண்ண மனசு வரலன்னா, இந்த வீட்டில் வந்து நிறைய கரப்பாம்பூச்சி தொல்லை. ஸோ அதனாலே எனக்கு வந்து பண்ணுறதுக்கு மனசு வர மாட்டேங்குது. கரப்பாம்பூச்சி எப்படி அழிக்கிறதுன்னு எனக்கும் தெரில. எல்லா விதமான டெக்னிக்ஸும் ட்ரை பண்ணி பார்த்தாச்சு, பட் இட்ஸ் நாட் கோயிங் அவே. ஸோ நான் வந்து அழகுப்படுத்திட்டு திரும்ப அந்த கரப்பாம்பூச்சி அங்கே இங்கே வந்து அசிங்கம் பண்ணுது. ஸோ அதனால் நம்ம வந்து ஃபஸ்ட் கரப்பாம்பூச்சியை ஒழிக்கிறதுக்கான வழியை பார்க்கணும். பார்த்துட்டு we can do other thingsன்னு நான் நினைக்கேன். என்ன பண்ணுறேன்னு பால் ஆற்றிட்டு எங்கள் கூட பேசிகிட்ருக்கேன். கொஞ்சம் மெஸ்ஸியாக தான் இருக்கும். பால் ஆற்றுறப்ப வைக்கிறப்ப நம்ம என்ன ட்ரை பண்ணாலும் கிச்சன் மெஸ்ஸியாக தான் ஆகுது. எனக்கு பால் ஆற்றி ரெடியாக வச்சுட்டு அப்படியே நான் கம்பு மாவு பேட்டர் ரெடி பண்ணியாச்சு. அப்புறம் மூங் தால் இட்லிக்கு ரெடி பண்ணியாச்சு. எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு பார்த்தா மேடம் அப்போ தான் எழுந்திரிச்சு ரிலாக்ஸாக உட்காந்து டிவி பார்த்துட்ருக்காங்க. அப்புறம் அவங்கள ப்ரஷ் பண்ணிவிட்டு அவங்களுக்கு ஆற்றி வச்ச பாலை கொடுத்துட்டு வீடெல்லாம் க்ளீன் பண்ணி விட்டாச்சு. பேட்டர் ரெடியாக இருக்குது, இட்லி ஊற்ற வேண்டியதான். ஸோ இந்த ஒரு குட்டி ஃபேன் வந்து நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க. சம்மர் டைம் இல்லை, எப்போயுமே கிச்சனில் நீங்கள் இருக்கீங்கன்னா இது உங்களுக்கு நல்லாயிருக்கும், நல்லா காற்று வரும். அதே மாதிரி 3 ஸ்பீட் இருக்கும், சார்ஜபிள் தான். நான் பிளிங்கிட்டில் தான் வாங்கினேன்னு நினைக்கேன். ஸோ இது லேடிஸோ ஜென்ட்ஸ் யார் நீங்கள் கிச்சனில் வேலை பார்த்தாலும் இதை வச்சுக்கோங்க. உங்களுக்கு கொஞ்சம் இந்த ஹீட்லேருந்து காப்பாற்றும் உங்களை இந்த ஃபேன். ஸோ இது வந்து என்னோடய சேவியர் மாதிரி. இது இல்லாமல் நான் கிச்சனுக்குள்ளே வர மாட்டேன். நைட்டே சார்ஜ் போட்டு வச்சுட்டு தான் தூங்கவே போவேன். ஏன்னா காலையில் வந்ததும் ஒரு 1/2 hour ஒன்றும் தெரியாது உங்களுக்கு. அப்புறம் அந்த கொஞ்சம் வெயில் வர வர வெக்க தாங்க முடியாது இங்கே நின்று. ஏன்னா நான் இருக்கிறது 4th floor, மேலே மொட்டை மாடி. உங்களுக்கு சென்னை ஹீட் எப்படி இருக்குன்னு தெரியும். ஸோ வந்து இது வந்து என் கூடவே தான் இருக்கும் நான் அந்த கிச்சனில் இருக்க வரைக்கும். ஸோ இது வந்து ஒரு மஸ்ட் பை ப்ராடக்ட். ஸோ கண்டிப்பாக வாங்கி வச்சுக்கோங்க. இட்லி டேஸ்ட்லாம் நல்லா இருந்துச்சு, பட் கொஞ்சம் ஹார்டாக இருந்துச்சு. ஐ திங்க் இட்லி பேட்டர் ரெடி பண்ணதுமே ஊற்றிருக்கணும்னு நினைக்கிறேன், தப்பு பண்ணிட்டேன். அந்த இட்லி பேட்டரோடு நான் வந்து பச்சை மிளகாய், சீரகம், இஞ்சி, அதுக்கப்புறம் கருவேப்பிலை எல்லாம் போட்டிருந்தேன். நல்லா இருந்துச்சு, டேஸ்ட் நல்லா இருந்துச்சு. பட் இட்லி கொஞ்சம் ஹார்டாக இருந்துச்சு. ஸோ நீங்கள் இந்த ரெசிபி ட்ரை பண்ணுறீங்கன்னா தோசைக்கு ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். யூஸ்வலாக எங்கள் பாப்பா இட்லினா தலை தெறிக்க ஓடிடுவாங்க. பட் இந்த இட்லி ஒரு 4-5 வாய் வாங்கினாங்க. ஸோ டேஸ்ட் வைஸ் குட். பட் நீங்கள் வந்து இட்லி ப்ரிஃபர் பண்ணாமல் தோசை ப்ரிஃபர் பண்ணுங்கள், நல்லாயிருக்கும். ஒரு சேஞ்சுக்கு ஒயிட் தோசைக்கு பதிலாக இது சாப்பிட்லாம். ஸோ இட்லிலாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே வெளியே ஒரு மேடம் ஒரு ரவுண்ட் போனாங்க. இன்னும் கொஞ்சம் நல்லா சைக்கிளிங் பண்ண கற்றுக்கலை, இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க பழகுறாங்க. அப்படியே இந்த ஃபேன் வந்து ரொம்ப நாள் தூசி அடைஞ்சு கிடந்துச்சு. ஸோ இதை ஹஸ்பண்ட் எல்லாம் க்ளீன் பண்ணாங்க. பாருங்கள் கரண்ட்டே இல்லாமல் எப்படி ஃபேன் சுற்றுதுன்னு. அதாவது எதுக்கு காற்று வருது, எங்களுக்கு கொஞ்சம் வெளியே ஓப்பன் ஸ்பேஸ் இருக்கும், அந்த காற்றுலேயே ஃபேன் அப்படி சுற்றுது நல்லா. இது அந்த கெலடோஸ்கோப்புக்குள்ளே தெரியும்னு பார்த்தீங்களா, அதுதான் இது. பாப்பாவோட திங்ஸ் தான். பட் பாப்பா இதுலேயும் சில இது எனக்கு பிடிக்கும், அதை வச்சு நானும் அப்பப்போ கொஞ்சம் விளாண்டுட்ருப்பேன்.
அவ்வளோ நேரம் இந்த கலெடோஸ்கோப் அனாதையாக தனியாக கிடந்திருக்கும். ஆனால் அப்போல்லாம் அவங்க அதை எடுத்திருக்க மாட்டாங்க. நம்ம அதை கையில் எடுத்துட்டோன்னு வைங்களே, எங்கே இருந்தாலும் ஓடி வந்து அந்த நம்ம என்ன வச்சுருக்கோமோ அதை வாங்கிடுவாங்க. ஆக்சுவலாக இது ஹாலு, ரூமில் தான் அவளோட விளையாட்டு பொருளாக இருக்கும். ஏதாவது ஒரு 2-3 எடுத்துகிட்டு வந்து தருவேன், அதை வச்சு விளையாடுவா. நம்ம விளையாடுறான்னு சொல்லி உள்ளே போய் வேலை பார்க்க உள்ளே போனோன்னு வைங்களேன், ரூம்லேருந்து ஒவ்வொரு டாய்ஸாக எடுத்துகிட்டு வந்து, இது வந்து கம்மி இன்றைக்கி நான் உங்களுக்கு காமிக்கிறது, அப்படியே இந்த வீடு ஃபுல்லாக போட்டுருவா. இப்போ யாராவது வந்தாங்க வைங்களேன், இந்த வீடு வந்து அவங்க க்ளீன் பண்ணி வச்சுருக்காங்களா இல்லையான்னு ஒரு டவுட்டே வரும், அந்த அளவுக்கு போட்டுருவா. ஃபேனை க்ளீன் பண்ணிவிட்டு என் ஹஸ்பண்ட் வாஷிங் மிஷின் க்ளீன் பண்ணாங்க. நான் அப்படியே குக்கிங் வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இன்றைக்கி ரொம்ப 1 pot டிஷ் தான். சோயா பால்ஸ் இருக்குல்ல, அதாச்சும் மீல் மேக்கர் வச்சு புலாவ் மாதிரி. இது வந்து ரொம்ப ஈஸி. ரெசிபி சொல்கிறேன், வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். குக்கரில் நெய் விட்டு எண்ணெய் விட்டு அப்புறம் ஜீரகம், சோம்பு, பிரியாணி ஸ்பைசஸ் எல்லாம் போட்டு வெங்காயம், பெரிய வெங்காயம் நீட்டமாக கட் பண்ணியிருக்கலாம் அது, அப்புறம் 3 பச்சை மிளகா, அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 2 தக்காளி, இதெல்லாம் நல்லா வதக்குனதும் அதில் மசாலா தூள் போடுங்க. ரொம்பலாம் மசாலா தூள் கிடையாது, வெறும் காஷ்மீரி சில்லி பவுடர், அப்புறம் மஞ்சத்தூள், உப்பு. அதுக்கப்புறம் நம்ம சோயா பாலை வந்து ஆல்ரெடி வெந்நி தண்ணியில் வந்து கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் ஊற போட்டிருப்போம். அதை நல்லா பிழிஞ்சு எடுத்து அந்த சோயா பாலையும் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து ரைஸ் சேர்த்துக்கோங்க, வாட்டர் சேர்த்துக்கோங்க, கரம் மசாலா கொஞ்சமாக சேர்த்துக்கலாம், அப்புறம் நெய் 1 டீஸ்பூன். புதினா இலை ஃபஸ்ட்டே சேர்த்துருங்க, நான் சொல்ல மறந்துட்டேன். அந்த புதினா இலை தான் உங்களுக்கு அந்த பிரியாணி ஃப்ளேவர் இன்னும் நல்லா தரும். இது நீங்கள் சீரக சம்பா ரைஸில் செஞ்சிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். நான் சொன்ன ரெசிபி வந்து சும்மா ரஃப்பாக தான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், டீட்டெயில்டாக க்ளோஸ்அப் ஷாட் வச்சுலாம் சொல்லலை. இன்கேஸ் நீங்கள் நல்லா சமைக்கிறவங்க ஹவுஸ் ஒய்ஃப்னால் கண்டிப்பாக செஞ்சுருவீங்க. பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு நான் இந்த புலாவ் வந்து தனி வீடியோ போடுறேன். ஸோ சமையல் முடித்த கையோடு அப்படியே கிச்சனையும் க்ளீன் பண்ணிவிட்டு அப்படியே நேராக ஹாலுக்கு வந்து மேடம் போட்டிருக்க டாய்ஸ் எல்லாம் எடுத்து வச்சு க்ளீன் பண்ணிவிட்டு அப்புறம் அவங்களையும் குளிப்பாட்டி விட்டுருவேன். குளிப்பாட்டி ரெடி பண்ணி அவங்களுக்கு சாப்பாடெலாம் கொடுத்துட்டு சாப்பிட்டுட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துருவோம். எப்படினாலும் மதியம் வந்து எந்த வேலையும் மோஸ்ட்லி செய்ய மாட்டேன். மதியம் ஒரு 1.5 hours 2 hours நல்லா தூங்கி எழுந்திரிச்ச பிறகு தான் அடுத்து எந்த வேலைனாலும் செய்ய முடியும். ஈவினிங் ஒர்க்கே என்னால் அப்போ தான் செய்ய முடியும். அந்த ரெஸ்ட் கண்டிப்பாக எனக்கு தேவை. அப்போ தான் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும். சாயந்தரம் எழுந்திரிச்சு வேலை செய்கிறதுக்கு நமக்கு கொஞ்சம் நல்லா பிரிஸ்காக இருக்கும். சண்டே ஆனால் அடுத்த ரிச்சுவல் என்னென்னு பார்த்தீங்கன்னா நெயில்ஸ் கட் பண்ணுறது. அவங்க அப்பா எப்போயுமே சண்டேனா நெயில்ஸ் கட் பண்ணிடுவாங்க. ஸோ அதோடு சேர்த்து நான் கவிமதியோட நெயில்ஸையும் கட் பண்ணி விடுங்கன்னு சொல்லிடுவேன். ஏன்னா நம்மகிட்டனா வரவே மாட்டாள். ரொம்ப அப்படியே கூப்பிட்டு பண்ணாலும் கத்துவா, அப்படியே ஊரையே கூட்டிடுவா. அதனால் அவங்க அப்பாட்ட கொடுத்துருவேன். அவங்க அப்பா கொஞ்சம் பொறுமையாக உட்காந்து மகளை கட் பண்ணி விட்டுருவார். லைட்டாக சினுங்குவா கட் பண்ணுறப்ப, அப்புறம் ஓகேவாயிடுவா. அதை கட் பண்ணி முடித்ததும் அம்மா பாரு என் நெயில்ஸ் எவ்வளோ அழகாக இருக்குது பாருன்னு என்கிட்ட காமிச்சிட்ருந்தா. சண்டே ஆனால் நான் பண்ணுற இன்னொரு மெயினான விஷயம், ஐ திங்க் ஃபார் த பாஸ்ட் 2 weeks நான் இது பண்ணுறேன். அதாச்சும் மீல் பிளான். வர மண்டே டு ஃப்ரைடே என்ன சமைக்க போகிறோன்னு முன்னாடியே டிசைட் பண்ணிக்கிறது தான். ஸோ அது நீங்கள் ஒரு நோட் டவுன் பண்ணிக்கோங்க. ஒரு டைரியில் வந்து நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட், லன்ச் அண்ட் டின்னர், ஸ்நாக்ஸ் ஆப்ஷன் வேணால் நீங்கள் ஸ்நாக்ஸ் ஆப்ஷனுமே நோட் பண்ணிக்கலாம். நீங்கள் அந்த மாதிரி நோட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அடுத்தடுத்து என்ன சமைக்கணுங்கிறத யோசிக்கிறது வந்து கொஞ்சம் மிச்சம் ஆகும் அந்த டைம் வந்து. இன்னொன்று என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் நீங்கள் நோட் பண்ணிக்கிட்டு அந்த வாரத்துக்கு தேவையான ஸ்டாக்கப் பண்ணி வச்சுக்கலாம். அதாவது இப்படி தான் பண்ணணும்னு சொல்லலை, இப்படி பண்ணுறப்ப எனக்கு கொஞ்சம் ஈஸியாக ஃபீல் ஆச்சு. இந்த மீல் பிளான் படி அப்படியே ரிட்டார்ட் எல்லாமே டிக் பண்ணுவேன்னு சொல்ல முடியாது. ஒரு சில நேரம் நம்ம செய்கிறது கொஞ்சம் மிச்சம் ஆகலாம், மறுநாள் அதை வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு 80 to 90% நம்ம இதுபடி ஸ்டிக் ஆகலாம் என்னை கேட்டால். நான் அப்படி தான் பாஸ்ட் 2 weeks பண்ணேன். எனக்கு கொஞ்சம் ஈஸியாகவும் இருந்துச்சு. ஸோ இந்த வீக்குக்கும் ஆனதை நான் இந்த மாதிரி நோட் பண்ணி வச்சிட்டேன் ஒரு டைரியில். நான் காமிக்க உங்களுக்கு என்னோடய மீல் பிளானோட ஒரு கிளிம்ஸ். இதான் நீங்கள் ஃபாலோ பண்ணல, நான் இப்படி பண்ணியிருக்கேன். ஐ ப்ரிஃபர் சூப்ஸ் ஃபார் டின்னர். இப்போ கொஞ்ச நாளாக கொஞ்சம் வெயிட் லாஸ் பண்ணுங்கிறதுக்காண்டி நீங்கள் இது மாதிரி கூட ட்ரை பண்ணலாம். இன்கேஸ் உங்களுக்கு இது வேணும்னா நீங்கள் இது ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னொரு நல்ல விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த மீல் பிளான் நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறதுனால யூஸ்வலாக காய் வந்து கொஞ்சம் நிறையாவே வாங்கிடுவேன். நான் என்ன பண்ணுறோன்ட்டு ஒரு ஐடியா இல்லாமல் கொஞ்சம் நிறையா வாங்கி ஸ்டோர் பண்ணிடுவேன். அப்போ 1 week வாங்குறது சில நேரம் 10 days கூட எனக்கு வரும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது பண்ண பிறகு என்ன காய் வேணும்னு கூட நான் நோட் டவுன் பண்ணிடுவேன். நோட் டவுன் பண்ணிட்டு அது மட்டும் வாங்கினா கரெக்டாக அந்த 1 weekக்கு அந்த காய் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதனால் நம்ம நிறையா காய் வாங்கி எக்ஸ்ட்ரா எதுக்கு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணுறது எதுக்கு, அதை ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கிது, டெய்லி நம்மளால் வாங்க முடியாது. ஸோ வீக்லி ஒன்ஸ் வாங்குறது பெட்டர்.
ஸோ வீக்லிங்கிறது சில 2 வீக் கூட போகும் அந்த வெஜிடபிள்ஸ். இப்படி பண்ணுறனால நமக்கு இந்தந்த வெஜிடபிள்ஸ் தான் வேணுங்கிறத நோட் டவுன் பண்ணிட்டு வாங்குறனால வீக்லி அந்த காய் எக்ஸ்பென்ஸும் வெஜிடபிள் எக்ஸ்பென்ஸும் கம்மியாகுது. அதே மாதிரி நிறையா காய் நம்ம தேவையில்லாமல் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதும் அவாய்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மீல் பிளான் வேணால் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஐ திங்க் எஸ்பெஷலி நீங்கள் ஒர்க்கிங் உமனாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீட்டில் இருக்க ஹவுஸ் ஒய்ஃப்ஸ்க்கும் யூஸ்ஃபுல் தான். ஒர்க்கிங் உமனாக இன்னும் கொஞ்சம் அவங்க ஆர்கனைஸ்டாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இது நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நான் ஹவுஸ் ஒய்ஃப் தான், இருந்தாலும் என்னோடய அந்த தேவையில்லாமல் யோசிச்சுட்டே இருக்கோம் பார்த்திங்களா, என்ன செய்யணும் அந்த ஒரு கொஸ்டின் வருதில்ல, அதை தவிர்க்கிறதுக்காண்டியே இதை நான் இப்போ ஃபாலோ பண்ணுற ஒரு 2 வீக்ஸாக எனக்கு நல்லாவே இது ஒர்க் அவுட் ஆகுது. ஈவினிங் மேலே நாங்கள் கோயிலுக்கு போயிருந்தோம். எந்த கோயிலுக்கு போனோன்னு பார்த்தீங்கன்னா ஹைகிரீவர் கோயிலுக்கு தான், செட்டி புண்ணியத்தில் இருக்கலாம் அந்த கோயிலுக்கு. நாங்களும் ரொம்ப நாளாக அங்கே போகணும்னு நினைக்கும். பட் ஏதாவது ஒரு பிளான் வந்து போக முடியாமலே போயிடுது. ஸோ இந்த வாட்டி கண்டிப்பாக போயே ஆகணும்னு போனோம். ஸோ போகிற வழி ஃபுல்லாக பார்த்திங்கன்னா மலை தான். அப்புறம் அங்கே ஒரு ஏரியும் பார்த்தோம், நல்லா இருந்துச்சு. நாங்கள் ஈவினிங் அந்த சன்செட் ஆகிற நேரம் போனோம் பார்த்திங்களா. ஸோ பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு. பாதை வந்து உங்களுக்கு ரொம்ப பெரிய ரோடெலாம் இல்லை, ஓரளவு மீடியமான ரோடு தான், சின்ன ரோடு தான் வச்சுக்கோங்களேன். ஸோ சீக்கிரம் போயிட்டு சீக்கிரம் வர்றது பெட்டர், இருட்டுறதுக்குள்ளே வந்துடலாம். நீங்கள் இன்னும் காலையில் போகிற மாதிரி பிளான் பண்ணுங்கள், இல்லைன்னா 4 o'clock மேலே போயிட்டு அப்படியே 6 ரிட்டன் வர மாதிரி பாருங்கள். நாங்கள் ஒரு 5:30 போல் போயிருப்போம்னு நினைக்கிறேன். ரிட்டன் வரப்போ பார்த்திங்கன்னா அரௌண்டு 6:30 சம்திங் ஆயிடுச்சு. கொஞ்சம் இருட்டிடுச்சு. ஸோ ரோட் சின்னதாக இருக்கனால பகல்லே போகிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ அப்படி போகிறப்ப பார்த்திங்கன்னா எல்லா மரத்துலேயும் அந்த நாமம் போட்டிருந்தாங்க. கோயில் வந்து 800 வருஷம் பழமையான கோயில்னு சொன்னார் அங்கே இருக்க ஐயர். ஹைகிரீவர்னாலே இது எக்ஸாம் டைமில் பேனா வச்சு கும்பிடுவோம், எல்லாருமே கும்பிட்ருப்பீங்க அவங்கவுங்க வீட்டு பக்கத்தில் இருக்க ஹைகிரீவர் கோயிலில். நானும் எங்கள் மதுரையில் இருக்கப்போ பேனா வச்சு கும்பிட்ருந்தேன். இது வந்து எங்கள் அக்கா சொன்னாங்க இதுதான் ஒரிஜினலான ஹைகிரீவர் அப்படின்னால. அது வந்து எக்ஸாம் டைம்லலாம் நிறைய பிள்ளைங்க வந்திருந்தாங்க, புக்ஸ் வச்சு, எக்ஸாம் பேடு, பென் வச்சு. அதே மாதிரி அந்த கோவில் செவர்லலாம் பார்த்திங்கன்னா அவங்க பேர் எழுதி மார்க் எழுதியிருந்தாங்க. எடுக்கணுங்கிற மார்க்கா இல்லை எடுத்த மார்க்கான்னு எனக்கு தெரியல, பட் கோயிலில் ஃபுல்லாமே மார்க் எழுதியிருந்தாங்க. ஸோ கல்விக்கு வந்து அதே மாதிரி உங்களுக்கு எதாவது இம்பார்ட்டண்டான எக்ஸாம் இருக்குது, ரிசல்ட்ஸ் வரணும் அப்படின்னா நீங்கள் இந்த கோயிலுக்கு கண்டிப்பாக வரலாம். கோயில் அழகாக இருந்துச்சு, ஒரு சின்ன கிராமத்தில் நல்ல அழகான கோவில். ஸோ கோயிலை நல்லபடியாக சாமி கும்பிட்டு அப்படியே ரிட்டன் வரவில்லை, எப்போயும் வாங்குகிற இடத்துல காய்கறி எல்லாம் அந்த வாரத்துக்கு தேவையானதெல்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. இந்த வீடியோ கம்ஸ் டு தி எண்ட். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சீக்கிரமே உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். Until then, it's bye from Vashni. Take care.